நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். மிக்ஸ்டு கண்டென்ட் வந்து போடலாமா வேணாமா? மிக்ஸ்டு கண்டென்ட் போட்டால் வந்து சேனல் ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏன் பெரிய யூடியூபர்லாம் மிக்ஸ்டு கண்டென்ட் போடலையா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? புரியாமல் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு மனசில் தோணும். சரிங்களா? அதுக்கான ஒரு உண்மை என்னன்றதை நான் சொல்கிறேன். அதாவது மிக்ஸ்டு கண்டென்ட் வந்து போடலாம், எல்லாருமே போடலாம். ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து இப்போ நான் வச்சுக்கோங்களேன், ஒரு யூடியூப் சார்ந்த நபர்களுக்கு டிப்ஸு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அது மாதிரி நீங்கள் வந்து யார் அப்படின்ற ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா, இப்போ பொதுவான மக்கள் கூட்டம், சரிங்களா? மக்கள் கூட்டம் எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி தான் எதை பற்றி வேணால் போடுவாங்க. சினிமா மியூசிக் எடுத்து போட்டு விடுவாங்க. அதெல்லாம் போடக்கூடாது, சரிங்களா? அது மாதிரி சினிமா மியூசிக் எடுத்து போட்டு விடுவாங்க. ஏதோ எங்கே இருக்கிறதோ ஒரு வேறு பிளாட்ஃபார்மில் உள்ளதான் எடுத்து வீடியோஸ்லாம் போட்டு உள்ள இறக்கி வச்சுட்டு இருப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி கூட்டத்தில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் அந்த டாப்பிக்கு நீங்கள் ஒரு அடையாளமாக நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே வர்ற வரைக்கும் அந்த டாப்பிக்கை பிடிச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம், ஓகே இவர் தான் அவர் அப்படின்ற ஒரு அடையாளம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன போட்டாலும் சரி, ஓகே இவர் வந்து பேசும்போது ஒரு நல்லா பேசுவாப்புலையே, ஓகே அவர் அது சார்ந்த வீடியோ போடக்கூடியவர், இதை பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, சரிங்களா? இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, அந்த ராபி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவர் என்ன செய்வார்னா, இப்போ யூடியூபர்ஸுடைய இன்கம் எல்லாமே பார்ப்பார். எவனும் ஒரு வயலும் தப்ப முடியாதுடா அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸுடைய இன்கம்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பார். அதன் மூலிமா அந்த யூடியூபர்ஸ் தெரிஞ்ச நபர்கள் எல்லாமே அவரை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதன் மூலிமா வந்து அவர் ஒரு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி வந்தார், சரிங்களா? இப்போ யூடியூப் இன்கம் பார்த்து சொல்லக்கூடிய நபர் அப்படின்றது தான் அவருடைய அடையாளம், சரிங்களா? ராபி அப்படின்றவர். நீங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியலைன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அவர் வந்து ட்ரோல் வீடியோஸ் இதெல்லாம் போட்டுட்ருக்காரு, சரிங்களா? இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் உள்ள அந்த ட்ரோல் வீடியோஸு, ஒரு காமெடி வீடியோஸ் இதெல்லாம் எடுத்து அவர் ரியாக்ஷன் யூடியூபராக மாறிட்டார், சரிங்களா? காலப்போக்கில் அவர் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டார். அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடச்சதுக்கப்புறம், உங்கள் முகம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன போட்டாலும் பார்ப்பாங்க.